இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் அன்பு தம்பி கே அண்ணாமலை, அவருடைய பேரை நீங்கள் பாருங்களேன், கே அண்ணாமலை. அந்த ஒவ்வொரு எழுத்தையும் பாருங்கள், கே அப்படின்னு ரெட்டச்சுழி போட்டு கா போடுறது. அந்த ரெட்டச்சுழி போட்டு கா, அந்த ரெட்டச்சுழி கொம்புங்கிறத உருவாக்கியவர் யார் தெரியுமா? அது வரைக்கும் ஒத்தச்சுழி போட்டு இப்படி துணக்கால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் தைரியநாதர் என்று சொல்லப்பட்ட வீரமா முனிவர் தான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை இரட்டை சொல்லி கும்பு போட்டார். அண்ணாமலை நா அப்படி போட்டு ஒரு துணக்கால் போடுறோம்ல, அந்த சீர்திருத்தத்தை யார் செஞ்சார் தெரியுமா? முன்ன அண்ணா எப்படி போடுவாங்கன்னா நான் போட்டு இப்படி கீழே அப்படி இழுத்து விடுவாங்க அண்ணா. அதை அந்த இழுக்கிறத அழிச்சிட்டு கூட துணக்கால் போட்டு அந்த சீர்திருத்தத்தை சேர்ந்தவர் வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன். இன்னைக்கு லியோனி மேடையில் கம்பீரமாக பேசுகிறேன்னா சுயமரியாதை பகுத்தறிவை பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் ஏற்படுத்திய எழுத்து சீர்திருத்தம். மலை அண்ணாமலையில் கடைசி லை இருக்குது பார்த்தீங்களா? அந்த லை ஒரு காலத்தில் எப்படி போட்டோம்னா மேலே இப்படி கொம்பு போட்டு யானையோட துதிக்கை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த லையை இன்னைக்கு ரெட்டை சுழி கொம்பு போட்டு ஒரு லா போட்டு அந்த சீர்திருத்தத்தை செய்தவர் தந்தை பெரியார். அண்ணாமலை அவர்களே, உங்கள் பேரில் நீங்கள் கே அண்ணாமலைன்னு கையெழுத்து போடும்போது யாருக்கு நன்றி சொல்லணும்னா வீரமாமுனிவருக்கும் தந்தை பெரியாருக்கும் நீ நன்றி சொல்லிட்டு தான் கையெழுத்து போடணும். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்டுருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்குது. அது பாட்டுக்கு நெல் பயிரை சாப்பிடுது, எல்லாத்தையும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரும் அதை விரட்ட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டுட்டு, கோயில் ஆடுடா, அதை அடிக்கப்படாது, அது எதை வேணாலும் திங்கட்டும் அப்படின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு உருண்டையா ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு. மாடு பார்க்குது, நமக்கு இந்த முடி தவிட பிணைஞ்சு வைக்கிறாங்க, ஒரு 10 வைக்கப்புள்ள அள்ளி போடுறாங்க, பாலை கொடுக்குறோம், நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த ஆடு ஊரே மேயுது, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க. தந்தரடந்தரடந்தண்டங் தந்தரடந்தரடந்தண்டங் தண்டரடந்தரடந்தண்டங். ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது. அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டு போகிறாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னான். அப்போ தான் மாடு யோசிச்சு, டேய் நம்ம மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா, ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க. என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு 2024 பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி.